திருமணத்தின் சத்தமிட்ட நாட்கள் முடிந்து மெதுவாக வாழ்க்கை பழக்கத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தது. சந்திரன், தேவிகா இருவரும் இப்போது தனியாக சென்னையில் வாடகை வீடு எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தனர். அந்த வீடு பெரிதாக இல்லை. ஆனாலும் சின்ன சின்ன ஜன்னல்கள், மழலையால் வீசும் காற்று, சுவரில் ஒளிந்திருக்கும் பழைய ஓவியங்கள், அவற்றையெல்லாம் தேவிகா முதல் நாளிலிருந்தே உயிரோடு இருக்கும் நண்பர்களைப் போல பார்த்தாள். திருமணமான புதிது தேவிகாவுக்கு இன்னும் காலை சீக்கிரம் எழும் பழக்கம் வரவில்லை. ஆனால் சந்திரன் வழக்கமாகவே காலை 6 மணிக்கே எழுந்து விடுவான். ஒரு நாள் சூரிய ஒளி ஜன்னல் வழியே விழுந்தபோது தேவிகா சோம்பலாக கண்களை திறந்து பார்த்தாள். சமையலறையில் ஏற்கனவே காப்பி வாசனை பரவியது. அடடா, இவன் ஏற்கனவே எழுந்துட்டானா என்று நினைத்து அவசரமாக எழுந்து ஓடினாள். சந்திரன் சிரித்தபடி, அடடா, இப்படி அவசரமா வர வேண்டாம், நீ இன்னும் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தா பரவாயில்லை, நானே காப்பி போட்டிருக்கேன் என்றான். தேவிகா சிரித்தாள். ஆனா வீட்டு பொறுப்பு எல்லாம் என்கிட்ட தான் இருக்கணும் இல்லையா என்று பதிலளித்தாள். சந்திரன் கிண்டலாக, சரி, நீ பொறுப்பு வாங்கிக்கோ, ஆனா கொஞ்சம் பால் ஊற்றுவதில் இருந்து துவங்கு, முழுசா சமையலறை பார்க்கறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு என்றான். அவர்களின் இருவரின் சின்ன சின்ன உரையாடல்களிலே காலை நேரம் சந்தோஷமாக மாறியது. மாலை நேரத்தில் சந்திரன் கல்லூரியில் இருந்து வீட்டுக்கு திரும்பினான். அவனுடைய கையில் பழுப்பு நிற பை ஒன்று கொண்டு வந்தான். ஏன், ஏதாவது சார் கொடுத்த புத்தகமா என்று தேவிகா கேட்க, அவன் பையை அவளிடம் கொடுத்தான். அதன் உள்ளே பளபளக்கும் நீல நிற சால்வை இருந்தது. தேவிகா ஆச்சரியமாக, இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டாள். சந்திரன் சிரித்தபடி, காரணம் தேவையா, உனக்கு நன்றாக பொருந்தும் எனக்கு தோணுச்சு, அதான் வாங்கினேன் என்றான். தேவிகாவின் மனசு மகிழ்ச்சியால் நிரம்பியது. ஆனால் சின்ன பாசாங்காக, அடடா, இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிற, வீடு வாடகை செலவுகள் எல்லாம் இருந்தும் இப்படி வாங்கினியா என்று சற்று கோபமாக நடித்தாள். சந்திரன் சிரித்து கொண்டே, செலவெல்லாம் பார்த்துக்கலாம், ஆனால் உன் முகத்தில் சிரிப்பு வர்றதுக்காக ஒரு பரிசு வாங்க முடியாதா என்று கேட்டான். அந்த வார்த்தை தேவிகாவின் உள்ளத்தை குலுக்கியது. அவள் சிரித்தபடி சால்வையை அணிந்தபோது சந்திரன் கண்களில் தெரிந்த பெருமிதம் தேவிகாவுக்கு பெரிய பரிசாகவே இருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு நடுவே தேவிகா மனதில் ஒரு சிறிய சந்தேகம் எழுந்தது. நான் இப்படியெல்லாம் அவனுக்கு பொருந்தும் மாதிரி இருக்க முடியுமா? நான் இன்னும் சமையலில் நன்றாக கற்றுக்கொள்ளவில்லை. அவன் குடும்பத்தாரோடு பழகவும் நேரம் ஆகும். அவனுக்கு என்னால் ஏதேனும் குறைவாக தோன்றினால் என்ற அச்சம் அவளுக்குள் இருந்தது. அந்த கவலை அவளின் முகத்தில் வெளிப்பட்டதை சந்திரன் கவனித்தான். அவன் மெதுவாக அருகில் வந்து, என்னது, ஏதோ யோசனையில் இருக்க என்று கேட்டான். தேவிகா சிரிப்பை திணித்து, இல்ல, ஒன்றுமில்லை என்றாள். ஆனால் சந்திரன் அவளின் கண்களை பார்த்தவுடன் உண்மையை புரிந்தான். தேவி, உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கைங்கிறது நிறைவானது கிடையாது. சில குறைபாடுகள் இருக்கும். ஆனால் அந்த குறைகளை கூட சேர்த்து சிரித்தபடி சமாளிப்பதான் நம்ம வாழ்க்கை. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு நீதான் சரியானவள் என்றான். அந்த சிறிய வார்த்தைகளே தேவிகாவுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. அவள் மனதில் தோன்றியது, இந்த மனிதனோடு வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம், ஒரு பாசம். அவர்களின் வாழ்க்கை இனிமையாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சியில் ஒரு சிறிய அலை கிளம்பு போகிறது. சந்திரன் வேலை பார்க்கும் கல்லூரியிலேயே சில மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்தன. அதனால் அவனுக்கு கூடுதல் பொறுப்பு வந்தது. இதை பற்றி அவன் தேவிகாவிடம் சொல்ல தயங்கினான். தேவிகாவுக்கு தெரியாமல் அவன் மனதில் ஒரு சுமை பெரிதாக கொண்டிருந்தது. அந்த சுமை அவர்களின் உறவுக்கே ஒரு சோதனையாக மாறுமா என்ற கேள்வி தெரியாமல் அந்த இருவரும் சிரித்தபடி அன்றைய நாள் உறங்கினர். அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். இதுபோல பல கதைகளை படிப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.